வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான முறையில் குரானை எப்படி கற்றுக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம எப்படி இதை படிப்போம்னா, அலிஃபு ஜபர் ஆ, பா ஜபர் பா, தா ஜபர் தா அப்படின்னு தான் படிப்போம். ஆனால் அப்படி படித்தா நம்மளுக்கு குரான் ஓதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். முதல்ல இந்த எழுத்து உங்களுக்கு இது அலிஃப்லேருந்து யா வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இதை நான் சொல்லித்தரேன். இது ஜபரு, ஜேரு, பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட உண்மையானது என்ன பெயர்னா, மேலே இருக்கிற கோடு ஃபத்தஹு, கீழே இருக்கிற கோடு கசரு, இப்படி சுழிச்சிருக்கா அது லம்மு. இது சீயை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது சுக்குனு. இதுதான் இதோட பேர். ஃபத்தஹு, கசரு, லம்மு, சுக்குனு. சீயை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது சுக்குனு. இதுதான் இதோட பேர். நீங்கள் அலிஃபு ஃபத்தஹு ஆ, பே ஃபத்தஹு பா அப்படிலாம் சொல்ல வேணாம். இந்த ஹரக்கத்தில் உங்களுக்கு பேர் ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படி படிக்கணும்னா, ஆ, அலிஃபு ஃபத்தஹு ஆ, அலிஃபு வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான முறையில் குரானை எப்படி கற்றுக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம எப்படி இதை படிப்போம்னா, அலிஃபு ஜபர் ஆ, பா ஜபர் பா, தா ஜபர் தா அப்படின்னு தான் படிப்போம். ஆனால் அப்படி படித்தா நம்மளுக்கு குரான் ஓதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். முதல்ல இந்த எழுத்து உங்களுக்கு இது அலிஃப்லேருந்து யா வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இதை நான் சொல்லித்தரேன். இது ஜபரு, ஜேரு, பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட உண்மையானது என்ன பெயர்னா, மேலே இருக்கிற கோடு ஃபத்தஹு, கீழே இருக்கிற கோடு கசரு, இப்படி சுழிச்சிருக்கா அது லம்மு. இது சீயை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது சுக்குனு. இதுதான் இதோட பேர். ஃபத்தஹு, கசரு, லம்மு, சுக்குனு. சீயை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது சுக்குனு. இதுதான் இதோட பேர். நீங்கள் அலிஃபு ஃபத்தஹு ஆ, பே ஃபத்தஹு பா அப்படிலாம் சொல்ல வேணாம். இந்த ஹரக்கத்தில் உங்களுக்கு பேர் ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படி படிக்கணும்னா, ஆ, அலிஃபு ஃபத்தஹு ஆ, அலிஃபு